தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண இந்த சாம்சங் கேலக்ஸி F41 இந்த ஸ்மார்ட் போனுடைய விலை 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த சமயத்துல நம்ம Flipkart பிக் பில்லியன் டேஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கும் கம்மியான விலையில வாங்க முடியும். எஸ், அந்த அளவுக்கு பணம் சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆஃபரோட சேர்த்து பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் நிஜமாவே ஒரு பெஸ்ட் பிக்கிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான காரணங்கள் ஒரு சிலது இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, சாம்சங் ஸ்மார்ட் போன்ல சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பவுமே என்னோட லிஸ்ட்ல அந்த AMOLED டிஸ்பிளே தான். இந்த ஸ்மார்ட் போன்லயும் அட்டகாசமான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.4 இன்ச்கான Full HD பிளஸ் ரெசல்யூஷன்ல நமக்கு ஒரு சூப்பரான ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்குமே சரி, அந்த வியூவிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து பிளாக்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான பஞ்சியான ஒரு கலர்ஸ்ல தெரியுது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஆஃபர்ல இந்த பட்ஜெட்ல இதுதான் சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே. இரண்டாவதாக இதுல 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. சோ பேட்டரி லைஃப் அப்படினும்போது நம்ம 2 நாள் அப்படின்றது பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமா இந்த பேட்டரி இருந்தும் இந்த மொபைலுடைய வெயிட் ரொம்பவே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரெசிவ் கேமரா கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லும். பின்பக்கமாக 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. செகண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் பார்க்கும்போது இமேஜ் கலர்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட் தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த கேமரால வெறும் சென்சர்ஸ்ல மட்டும் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம உள்ளுக்குள்ள ஃபீச்சர்ஸும் நிறைய கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சிங்கிள் டேக் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க நார்மலா செல்ஃபி எல்லாம் எடுக்கும்போது நார்மல் மோட்ல இருந்து அழகா வந்து அதுவே வந்து வைட் ஆங்கிள் செல்ஃபி எல்லாம் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர்லயும் வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. சோ ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த போன் ஸ்கோர் பண்ணதுன்னு தான் சொல்லும். UI அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு One UI கொடுத்திருக்காங்க. சோ இன்றைய தேதியில யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விதமான UI கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த ஸ்லீக்கஸ்ட் UI அப்படின்னு சொல்லலாம். சோ யூஸ் பண்றதுக்குமே சரி, ரொம்ப கலர் அங்கங்கெல்லாம் போகாம நிறைய எக்கச்சக்கமா கசகசன அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுக்காம ரொம்ப ஸ்லீக்கா சிம்பிளா இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கன்வீனியன்ஸ் அப்படின்றது அடுத்த லெவல்ல வந்து எடுத்துட்டு போகுது. சோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கூட சாம்சங் உடைய UI பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் ஸ்மூத்தா இருக்கு. இந்த விஷயத்தை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. என்னுடைய அன்பாக்சிங் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், இருக்கிறதுலே லோவஸ்ட் SAR ரேட்டிங். எஸ், வெறும் 0.38 வாட் பர் கேஜி தான் வந்து கொடுத்திருக்காங்க ஹெட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு கம்மியான ஒரு SAR ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒன்லி ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரியில கிட்டத்தட்ட அவ்வளோ கம்மியான ரேடியேஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அப்படின்னா இந்த F41 தான் உங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். இப்போ எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் அப்படின்றது பிரைசிங் தான். ஸோ பிரைசிங் எப்படி 10,000 ரூபாய்க்கு கீழே வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சிம்பிளான கால்குலேஷன்ஸ் தான், இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நீங்க உங்களுக்கு எது இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 6GB RAM 64GB மாடலுடைய விலை 17,000 ரூபாய். டீசென்ட்டான பிரைசிங் இல்லையா? சோ அந்த பிரைசிங்ல இருந்து இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நீங்க வாங்கும்போது 1500 ரூபாய் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ ஃபைனல் பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ரூபாய் வரும். இந்த 15,500 ரூபாயில இருந்து இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிரைசிங் கூட Flipkart உடைய ஸ்மார்ட் அப்கிரேட் ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. சோ அதுக்கு நீங்க 11 ரூபீஸ் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். 11 ரூபாய் மட்டும். சோ அந்த ரூபீஸை நம்ம கொடுக்கும்போது இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபைனல் பிரைசிங் எவ்வளவு வந்ததுன்னு பாத்தீங்க இல்லையா? அந்த பிரைசிங்ல நீங்க கொடுக்க வேண்டியது வெறும் 70% மட்டும் தான். 70% அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணா போதும். மீதி 30% அமௌண்ட்டை நம்ம பே பண்ண தேவை கிடையாது. 12 மாதங்கள் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணணும்னா அப்ப நீங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து இந்த போனை நீங்க ஃபுல்லா வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்ல எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் பிடிக்காது, நான் வந்து மாத்தணும் அப்படி நினைக்கிறவங்க அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் அது எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் நீங்க ஃபுல் காசை கொடுத்து வாங்குறதுக்கு உங்களுக்கு 12 மாசம் டைம் கொடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிரைசிங் அப்படின்றது 4,650 ரூபாய் அப்படின்றது வந்து குறையுது. சோ ஃபைனலா உங்க பிரைசிங் பாத்தீங்கன்னா 10,860 ரூபாய் அப்படின்ற பிரைசிங் வருது. சோ இதுதான் ஃபைனலா வரக்கூடிய பிரைசிங். பட் இதுல இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்ககிட்ட SBI கார்டு இருந்ததுன்னா அந்த கார்டை போடும்போது உங்களுக்கு ஒரு 10,086 ரூபாய் அப்படின்றது வந்து மைனஸ் ஆகும் அப்ராக்சிமேட்லி. சோ மைனஸ் பண்ணி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைசிங் 9,774 ரூபாய். கிட்டத்தட்ட
எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது நீங்களே வந்து பார்க்குறீங்க. அந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷனையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் வந்து கிடைக்குதுன்னு தான் சொல்லும். ஸோ இது 6GB RAM 64GB மாடல். இதுலேயே உங்களுக்கு 6GB RAM 128GB மாடல் வேணும்னா அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,394 ரூபாய் அந்த ரேட் கிட்ட வந்து வரும். ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். பட் இதுலேயே வந்து உங்களுக்கு SD கார்டு போடக்கூடிய ஆப்ஷன்லாம் வந்து தராங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதே வந்து கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட் பிக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன விஷயங்கள் பிடிச்சது, ஒருவேளை நீங்க வாங்குறதா இருந்தீங்களா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களான்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.